முரடம் தாண்டா, ஆனா துரோகி கிடையாது. நாட்டை நாங்கள் ஆளத்தானே. ரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், துன்பங்கள் எத்தனையோ கடந்திருப்பான் தலைவன். நாங்கள் வென்று வாழத்தானே, எங்கள் நாட்டை நாங்கள் ஆளத்தானே. நாங்கள் வென்று வாழத்தானே, எங்கள் நாட்டை நாங்கள் ஆளத்தானே, நாங்கள் வென்று வாழத்தானே. நீங்கள்லாம் வென்று வாழ்ந்தீங்கன்னா அப்ப நாங்கள்லாம் நாண்டுகிட்டு சாகவா அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழுது. அதாவது நம்ம எந்த சாதிக்கும் எதிரான நபர்கள் கிடையாது. ஆனா சாதிய வெறி முற்றி போய் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த எஸ்.ஜே. சூர்யா வந்து மார்க் ஆண்டனின்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வந்து சிலுக்க பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ரியாக்ஷனே மாறி போயிரும். சிலுக்க பார்த்ததும் சிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் கம்பியை பிடிச்சிக்கிட்டு, அடியே மனம் நில்லு நான் நிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இவங்க கார் கம்பியை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. புடிச்சு கற்பழிச்சிட்டு இருக்கீங்கடா கார. இப்படி சாதிய வெறி முற்றி போன இளைஞர்கள் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்திருக்கிறாங்க. அதாவது கிங்டம் திரைப்படத்திற்கு எதிராக முற்றுகை போராட்டங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகள்ல நடத்தி படத்தை வந்து திரையிடாம தடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள். ஒரு படி மேல போய் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஜெகன் தியேட்டர்ல வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் 2 பேர் மேல ஏறி கிங்டம் திரைப்படத்தின் ஒட்டப்பட்டிருந்த பேனரை கிழிச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணி கைதாயிருக்காங்க. வேற லெவல் தரமான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில தெளிவா பார்க்க போறோம். கௌதம் தின்னுநாரி என்கிற நாதாரியினுடைய இயக்கத்தில் இங்கே பெங்கே இங்கே காவாலே போடாங்கொம்மாலே என்கிற பாடல் மூலம் புகழ்பெற்ற விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக வெளியான திரைப்படம் தான் இந்த கிங்டம் திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிறைய காட்சிகள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த திரைப்படத்தின் மீது இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனம். இதுல வந்து ஈழத்தமிழர்கள் வந்து மலையக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டனர், அவர்களை வந்து அடக்கி ஒடுக்கினர் என்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்புகளை வந்து இந்த திரைப்படத்துல காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஜய் தேவர்கொண்டா அவன்கிட்ட வந்து கதை சொல்லும் போது இந்த கதையை முழுவதுமாக இந்த கௌதம் தின்னுநாரி என்கிற நாதாரின்றவன் கண்டிப்பா சொல்லியிருப்பான். அப்படி சொல்லும் போது இலங்கை வாழ் தமிழர்கள் வந்து இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கதை கருவை கேட்கும் போது நடிக்கிற அந்த ஒரு நடிகனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இனத்துக்கு எதிராக நம்ம செயல்பட போறோம், ஒரு இனத்தையே வந்து தவறானவர்கள் போல நம்ம வந்து கட்டமைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இருக்கும். இப்ப பீஸ்ட் போன்ற திரைப்படங்கள்ல விஜய் அவர்கள் நடிக்கும் போது இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா காட்டுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பான் டைரக்டர். சொன்னாலும் அது பரவாயில்ல, அது எவன் என்ன பண்ணிட்டு போறான், நமக்கு தேவை காசு அப்படின்னு நடிச்சுட்டு போற தற்குறிகள் தான் இன்னைக்கு அதிகம். சமூக நலன் சார்ந்து இல்ல, இது வந்து ஒரு தரப்பை புண்படுத்தும் அப்படின்ற அறிவோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோக்கள் செயல்படுவதில்லை. தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்ற விஜயே வந்து நிறைய முறை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரைப்படங்களை நடித்திருக்கும் போது இவர் வந்து ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவர், அங்க ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய நபர். அவர் தமிழர்களுக்கு எதிராக என்னத்தை யாருக்கு எதிராக வேணா நான் நடிச்சுட்டு போவேன், எனக்கு தேவை காசு அப்படின்னு காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு இவன் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. இந்த தின்னுநாரி என்கிற நாதாரி வந்து படத்தை எடுத்து வச்சு உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணிட்டான். இதை வந்து தமிழ்நாட்டில் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணன் சீமான் தெளிவா இருந்து அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க நீக்கணும்,
திரையிடப்படக்கூடாது. திரையிடப்பட்டுச்சுன்னா போராட்டம் வெடிக்கும்னு சொல்லி எச்சரிச்சிருந்தார். அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீக்கி இருக்கணும்ல. ஏன் நீக்கல? இந்தா நாம் தமிழர் கட்சி தம்பிங்க களத்துல இறங்கிட்டாங்க. கண்டிக்கின்றோம். திரைப்படத்தை கண்டிக்கின்றோம். திரைப்படத்தை திரையிடாவிட்டால், திரைப்படத்தை திரும்பிவிட்டால், திரைப்படத்தை திரையிட்டால், திரைப்படத்தை திரையிட்டால் சீமான் தம்பிகள் திரும்பி வருவோம். சீமான் தமிழர் திரும்பி வருவோம். திரும்பி வந்து சம்பவம் செய்வோம். திரும்பி வந்து சம்பவம் செய்வோம். இந்த திரைப்படத்தின் வரக்கூடிய கதையோ, மொழியோ, காட்சிகளோ எதையாவது ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, கம்பெனி பொறுப்பில்ல அப்படின்னு சொல்லி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்க தெளிவா சொல்லிடுறானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க ஈழத்தமிழர்களை திட்டமிட்டு இந்த திரைப்படத்துல ரொம்ப கொச்சையா காட்டியிருக்கோம். அதுக்கு நீங்க வருத்தப்பட்டாலோ, காயப்பட்டாலோ கம்பெனி பொறுப்பாகாது. இத நாங்க வந்து கற்பனையா தான் எடுத்து வச்சிருக்கோம். டேய் ஈழத்தமிழர்கள ஈழத்துல இருக்கிற மாதிரி தமிழர்கள் வந்து குற்றம் செய்ற மாரி, அவங்க ட்ரக் மாஃபியா மாரி, அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள வந்து இவங்க தவறுதலா பயன்படுத்துற மாதிரி, மலையக தமிழர்களுக்கு எதிராக வந்து இவங்க செயல்படுற மாரி, அவங்கள வந்து அடித்து ஒடுக்கிய மாரி, எவ்ளோ கேவலமா வந்து ஒரு இனத்த காட்ட முடியுமோ, அவ்ளோ கேவலமா காட்டிட்டு, இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா, நாங்க மூடிட்டு போயிடணுமாடா? நம்ம இந்த கௌதம் தின்னுனாரி என்கிற நாதாரி, இந்த படத்தை இயக்குன நாதாரிக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும் தான். நீ என்ன பண்ற, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு டைரக்டர் படம் எடுத்திருக்கார்ல, அந்த டைரக்டர்கிட்ட 3 தடவ வாங்கி மொடக்கு மொடக்குன்னு குடிக்கிற. அப்பயாவது உனக்கு புத்தி வருமான்னு கேட்டா, உனக்கு அப்பயும் வராது. ஏன்னா, ஒரு திரைப்படத்த எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லும்போது, இந்த இயக்குனர்ன்றவனுக்கு தான் அறிவில்ல. அதுல நடிச்சான் பாருங்க இந்த விஜய் தேவரகொண்டா. அவன் வந்து கதை கேட்கும்போது, "இது என்னய்யா இது? இலங்கை தமிழர்கள ஒரு மாரி புட் டவுன் பண்ற மாரி இருக்கு. இது எப்படிய்யா இருக்கிறது? மக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிற போறாங்கய்யா?" அதெல்லாம் கிடையாது. "எனக்கு காச குடுக்குறியா? நான் நடிக்கிறேன்." இவைங்கள சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பீஸ்ட் திரைப்படத்துல விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள வந்து தீவிரவாதியா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் வந்து கதை சொல்லும்போது விஜய்க்கு தெரியாதா? தெரிஞ்சே தான் 200 கோடி எனக்கு சம்பளம் வருது. நான் நடிக்கிறேன். இஸ்லாமியர்கள் புண்பட்டான்னா, யார் புண்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்காக நல்லது செய்ய போறேன் அப்படின்னு வர்ற விஜயே இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து படம் நடிச்சுட்டு போயிட்டாரு. அவன் அங்க தெலுங்குல அங்க ஆந்திரால உட்கார்ந்திருக்கிறான். தெலுங்கனுக்கு வந்து தமிழன் மேல வந்து பற்றா இருந்துற போது, இல்ல குறைந்தபட்ச இது இருந்துற போதா? ஒரு அறம் இருந்துற போதா? அவன் அப்படிதான் எடுத்து வைப்பான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன், நம்ம தமிழனே இஸ்லாமியர்கள வந்து தீவிரவாதி மாரி சித்தரிச்சுட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப இது மாரியான தெலுங்கர்கள்ட்ட இருந்து நம்ம நியாயத்த எதிர்பார்க்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. எங்கேயோ இருக்கிற தெலுங்கனுக்கு நம்ம மேல அக்கறை இருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த இனத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய எங்கள் அண்ணன், எங்கள் தலைவன் சீமான் அவர்களுக்கு எங்கள் மீது அதிக அன்பும், அக்கறையும் உண்டு. மாட்டுக்காகவே எங்க அண்ணன் வந்து ரோட்ல இறங்கி நிப்பாரு. மாநாடு போடுவாரு. குச்சி எடுத்துட்டு போயி மலை மேல ஏறி மாட்ட கூட்டிட்டு போய் மாடு மேய்ச்சு போராட்டம் பண்ணுவாரு. மக்களுக்கு ஒண்ணுன்னா சும்மா விடுவாரா? நேத்தே வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு கட்டளைய பிறப்பிச்சுட்டாரு. இன்னைக்கு இறங்கி வேற லெவல்ல சம்பவம் பண்றீங்க அப்படின்னு. அதனால தான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்கள்லயும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இறங்கி வேற லெவல்ல ஒரு தரமான ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஈழத்தமிழர்களையோ, இல்ல தமிழ் மக்களையோ எதிர்த்து அவர்கள வந்து கெட்டவர்களா காட்டி ஒரு திரைப்படம் எடுக்குறாய்ங்க அப்படின்னா, அவைங்களுக்கு பதறணும், ஈரக்குல நடுங்கணும். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு திரைப்படத்த திரையிட எந்த ஒரு திரையரங்கு உரிமையாளர்களும் முன்வரக்கூடாதுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, நீங்க நல்ல நல்ல படம் போட்டு லாபத்த எடுக்குறீங்க. இந்த படத்த இனத்திற்காக நீங்க வந்து எல்லாரும் நீக்கி, திரையரங்குகள்ல இருந்து நீக்கி, "டேய் உங்க படத்தெல்லாம் எங்க தியேட்டர்ல ஓட்ட முடியாது. தூக்கிட்டு ஓடுங்கடா" அப்படின்னு அவங்களுக்கு சம்மட்டி அடிய அ ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளர்களும் குடுக்க வேண்டும். ஏன்னா, 100ல 90 விழுக்காடு வந்து எல்லாமே தமிழர்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கும் கொஞ்சமாவது இனப்பற்று அப்படின்னு ஒண்ணு மிச்சம் இருக்கு அப்படின்னா, இது போன்ற குப்பை திரைப்படங்கள்ல உங்களுடைய திரையரங்குகள்ல தயவு செஞ்சு திரையிடாதீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொளிய எல்லாருக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது மூலமாக, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வேற லெவல்ல ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு சேர்க்க வேண்டிய கடமையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு காணொளியை நிறைவு செய்றேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே